ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான மட்டர் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு அண்ட் நீட்டா கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 3 தக்காளி சேர்த்துட்டு இதோட ஒரு 15 கேஷ்யூ நட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஆறுன அப்புறம் ஜார்ல சேர்த்துட்டு இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல குக் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 கப் பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல குக் பண்ணிக்கோங்க. இப்ப பட்டாணி நல்லா வெந்ததும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கஸ்தூரி மேத்தியை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் இஸ் ரெடி.